வானொலி நேயர்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் தமிழரசி. ஒரு புதிய ஆண்டு பிறக்கும் பொழுது நம் வாழ்வில் புதிய அத்தியாயம் பிறக்காத என்ற எதிர்பார்ப்பு நம் அனைவருக்குமே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யவும் இந்த பராபவ வருடத்தின் துல்லியமான பலன்களை நமக்கு வழங்க இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் சுவாமி சித்தநாதன் ஐயா அவர்கள். ஐயா வணக்கம். நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்க போகும் ராசி அறிவின் அதிபதி புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட கன்னி ராசி. கன்னி ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் வாழ்க்கை துணை எப்படி ஐயா இருக்கும்? கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வந்து தமிழ் வருடம், அதாவது பராப வருடம் வந்து அனைத்து செல்வங்களும் பெற்று அனைத்து பாக்கியங்கள், குழந்தை வளம், திருமணம், முக்கியமா வீடு வாங்குற அமைப்புலாம் இருக்குங்க. அனைத்து செல்வங்களும் பெற வாழ்த்துக்கிறோம். இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் கன்னிராசி நேயர்களே. கன்னிராசிக்கு நீங்க கேட்டபடி பாத்தீங்கன்னா குடும்பம், திருமண வாழ்க்கை சிறப்பா இருக்குங்க. ஏன்னா புதன் பகவான் ராசி அதிபதி கொண்ட கன்னிராசி நேயர்களுக்கு வந்து இந்த வருடம் தொடக்கம் முதலே வந்து ஒரு விஸ்வரூப வெற்றினே சொல்லலாம். ஏன்னா 7ஆம் இடத்தில் சனீஸ்வரன் இருந்தாலும் இந்த ஒரு 1.5 வருடமா அவங்க ரொம்ப வந்து பிரச்சனை, சட்ட சிக்கல்கள், அதாவது பொது வாழ்க்கையில பிரச்சனை, ரொம்ப வந்து வேலை செய்யற இடத்துல பிரச்சனை எல்லாம் இருந்து வந்த அமைப்பெல்லாம் இந்த தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம், ஒரு முன்னேற்றம், ஒரு ஜாக்பாட், சக்சஸ், அதாவது இவங்க நினைத்த ஆசைகள் எல்லாம் வெற்றிக்கு அமைப்புல இருக்கும். முக்கியமா அவங்க வந்து திருமண வாழ்க்கைக்கு வந்து நீண்ட நாளா இருந்த தடைகள், திருமண தடைகள்லாம் நீங்கி, முக்கியமா காதல், அதாவது புதன் பகவானை அதிகம் கொண்ட அப்படிங்க வந்து முக்கியமா அந்த காதல் வயப்பட்டு காதல்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து தடையா இருந்தது பாத்தீங்களா, அப்பா அம்மா வந்து சம்மதம் தெரிவிக்காம இருந்தவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவின் சம்மதத்தோடு திருமண வாழ்க்கை அமைக்கிறதுக்கான அனைத்து பாக்கியங்களும் இருக்கு. பொருளாதார மேன்மை இவங்களுக்கு எப்படி இருக்கும்? கன்னிராசிக்கு பொருளாதார மேன்மை சிறப்பா இருக்குங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து ஒரு உயர்ந்த நிலை, அதாவது கோடீஸ்வர யோகம், ஜாக்பாட் ராசின்னு சொல்லக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் வருவாங்க. ஏன்னா இந்த வருடம் தமிழ் வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் வருகின்ற குரு பயிற்சி, சனீஸ்வரன் ஆல்ரெடி பயிற்சி ஆகிட்டு அவங்க 7ஆம் இடத்துல இருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த வருடம் பிறந்ததுக்கு அப்புறம் குரு பயிற்சி வராங்க. அதாவது 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்து 11ஆம் இடத்துல, அதாவது கன்னிராசிக்கு 11ஆம் இடம் என்றது லாபஸ்தானம். அவரு கன்னிராசிக்கு 4க்கு அதிபதி, அனைத்து சுகங்களையும் கொடுக்கக்கூடிய குரு. அவர் வந்து 11ஆம் இடத்தில் உச்சம் பெறும்போது இவருக்கு எதிர்பார்த்த லாபம், இவங்க போட்ட முதலீடுல லாபம், வேலை செய்யற இடத்துல லாபம், தொழில் லாபம், எதிர்பார்த்த ஆசைகள், எண்ணங்கள், முக்கியமா இன்னும் வந்து அரசு துறையில இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில இருக்கிறவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா உயர் பதவி, பொறுப்பு, ஒரு கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம், சரிங்களா? அதனால இந்த தமிழ் வருடத்துல ஒரு ராஜயோகம் பெறக்கூடிய ராசிகளில் பொருளாதாரத்திலும் சரி, வேலையிலும் சரி, முன்னேற்றத்தில் கொடிகட்டி பறக்க போறாங்க இந்த கன்னிராசி நேயர்கள். கன்னிராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் வீடோ, இடம், நகை அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குற பிளான் அவங்க பண்ணலாமா? இந்த வருஷம் சிறப்பா இருக்குங்க கன்னிராசிக்கு. அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் வராரு இந்த வருடம் பிறந்தது. அதனால வீடு வாங்குற அமைப்புல இவங்களும் வந்துருவாங்க. ஏன்னா 4ஆம் இடம் வந்து அவங்களோட வீடு கொடுக்கிறவர் குரு பகவான் உச்சம் பெறாரு. ஸோ இந்த வருஷம் வீடு வாங்கும் அமைப்பு, நகைகள், அதாவது தங்க நகைகள் வாங்குற அமைப்பு, புதிய முதலீடுகள், இடம் யாராவது வாங்கணும், ஏதாவது ஏற்கனவே வந்து பூர்வீகத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு, அவங்க சொத்து வரணுறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஏன்னா இந்த வருடத்தில் அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா, லாபஸ்தானத்துல தனக்காரரே வராங்க. அதனால கன்னிராசிக்கு நீங்க இவ்வளவு நாளா நீங்க ஒரு திட்டம் போட்டிருக்கீங்க சார், முயற்சி வெற்றி அடையலன்ட்டு நீங்க வந்து தடுமாற்றல் இருந்தவங்களுக்குலாம் கன்னிராசிக்கு இந்த தமிழ் வருடம் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களோட லாபஸ்தானத்துல தனக்காரர் வந்து உச்சம் பெற போறாரு இந்த வருடம், தமிழ் வருடம் பிறந்த பிறகு. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்படியே வந்து 7ஆம் பார்வையா வந்து உங்களோட 5ஆம் இடத்தை பார்க்கும்போது பூர்வீக சொத்து, பூர்வீக இடத்தில் இருந்து வந்த பிரச்சனை, உங்களுக்கு வர வேண்டிய தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்து எல்லாம் வரதுக்கான அமைப்பு இருக்கு. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். கன்னிராசிக்காரர்கள் இந்த வருஷம் டிராவல் பண்ணலாமா ஐயா? வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணி ஒரு ஜாப்காகவோ இல்ல பிசினஸ்க்காகவோ டிராவல் பண்ணா அவங்களுக்கு கைகூடி வருமா? நல்ல பலன் கொடுக்குமா? வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய முதலீடுகள், ஏதாவது வெளிநாட்டு சம்பந்தமான நல்ல செய்திகள்லாம் வரத்துக்கான அமைப்புகள்லாம் இருக்குங்க. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கேது பகவானும் அங்கதான் இருக்காரு. ஸோ இது வந்து
12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும்போது இந்த டிசம்பர் வரைக்கும் வந்து இந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்க உள்ளூருக்கு வருது, வெளிநாட்டு மூலயமா போய் படிக்கிறது, இல்ல மாணவர்கள் படிக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கு. ஸோ அந்நிய தேசத்திலிருந்து அவங்க நல்ல செய்திகள் வரதுக்கான அமைப்புகள் இருக்கு டிசம்பர் வரைக்கும். ஸோ டிசம்பருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள்லாம் இருக்கும். தெய்வீக வழிபாடு இவங்களுக்கு என்ன பலன் கொடுக்கும்? எந்த மாதிரி கோவிலுக்கு போயிட்டு வரலாம் ஐயா? எந்த சுவாமியை இவங்க வணங்கலாம்? என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் ஐயா கன்னிராசிக்காரர்கள்? கன்னிராசிக்காரர்களுக்கு தெய்வ வழிபாடு அவங்க கூடயே தான் இருக்கும். ஏன்னா அவங்க எந்த கோயிலுக்கு போனாலும் சக்சஸ் தாங்க. அதனால வந்து இவங்க வந்து இந்த வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. ஏன்னா முக்கியமா சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல இருக்காரு, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் இந்த ஜூன் மாசம் 11ஆம் இடத்துக்கு வரும்போது அவங்க எதிர்பார்த்த ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுது. அதனால விநாயகர் வழிபாடு அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். ஸோ சிம்பிளா வீட்லயே அவங்க வந்து ஒரு காலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வீட்லயே ஒரு பூஜை பண்றதும், அவங்க பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வருஷம் அவங்களுக்கு வீடு வாங்குற அமைப்பு, திருமணம் பாக்கியம், அதாவது வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகுறது, வேலையில ஒரு முன்னேற்றம், பொருளாதாரத்தில் வளர்ச்சி, மொத்தமா அந்த பொது வாழ்க்கையில அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல சிறப்பா இருக்க போகுது. ஸோ இந்த வருஷம் ஒரு முதன்மை பெற்று விளங்கக்கூடிய ராசிகளில் கன்னிராசியும் வராங்க. நேயர்களே, ஐயா சொன்ன ஆலோசனைகளை பின்பற்றி உங்கள் அறிவாற்றலையும் பயன்படுத்தினால் இந்த ஆண்டு உங்களுக்கு பொற்காலமாக அமைய வாழ்த்துக்கள்.